Hello everyone. Today we are going to see about majority. இந்த மெஜாரிட்டி பொறுத்த வரைக்கும் அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் votes required to pass a motion, bill or a decision in a parliament or state legislature. இப்போ நம்பர் ஆஃப் votes எவ்வளோ வருமோ அதை பேஸ் பண்ணி மோஷன், பில்ஸ், டெசிஷன் இது எல்லாமே பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ எடுப்பாங்க. அதுதான் வந்து மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டின்றது வந்து கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணல. அதோட டைப்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ஸை வச்சு அதோட டைப்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். சிம்பிள் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன் லா மேக்கிங் ப்ராசஸ் த பார்லிமெண்ட் பிகின் வித் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் பில் அண்ட் எண்ட் இன் த அசன்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட். பார்லிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பில் வந்து ஓட்டிங் வச்சு பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டோட அசென்ட்டுக்கு போகும். இப்போது டைப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டிக்கு இன்னொரு பேர் ஆர்டினரி மெஜாரிட்டி, இல்லைனா வந்து ஃபங்க்ஷனல் ஆர் ஒர்க்கிங் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிம்பிள் மெஜாரிட்டியோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட். இன் த சென்ஸ் எதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா ஆப்சென்ட் மெம்பர், அப்ஸ்டென்ஷன் மெம்பர்ஸ். அப்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா யாராவது வில்லிங் இல்லை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஓட்டிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிக்கு மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட் டிவைடட் பை 2 + 1. ஏன்னா மெஜாரிட்டின் போது +1, அதாவது மோர் தென் 50%. இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இப்போ லோக்சபாவில் 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போது அதில் 400 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதில் 20 மெம்பர்ஸ் வந்து அப்ஸ்டென்ஷன் புறக்கணிச்சிட்டு போயிட்டாங்க, ஓட்டிங்கே பண்ணல. அப்போ ஓட்டிங் பண்ணவங்க வந்து 380. இப்போ சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்களோ அதிலேருந்து 50% மேலே எடுத்துப்பாங்க. இப்போ இதில் 50% என்னது 190. இப்போ மெஜாரிட்டி 190 + 1 191 தான் மெஜாரிட்டி. அப்போ 191 ஓட்ஸ் வந்தது அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் இதை பாஸ் பண்ணிடுவாங்க. எந்தெந்த பில்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டினரி பில், மணி பில், நோ கான்ஃபிடென்ட் மோஷன், கான்ஃபிடென்ட் மோஷன், adjournment motion, vote of thanks, census motion, financial emergency, president rule, abolition or creations of state legislative council, elections of speaker and deputy speaker, and then financial bill. இது எல்லாமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 50% ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். அதாவது எவ்வளோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான் வந்து இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் வரக்கூடியது. அதில் 50%. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த், மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்களோ அதுலேருந்து வேக்கன்சிஸை மைனஸ் பண்ணிடணும். எவ்வளோ வேக்கன்சி இருக்காங்களோ அந்த வேக்கன்சிஸை மைனஸ் பண்ணால் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். அப்போது இதில் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் வேக்கன்ட் டிவைடட் பை 2 + 1. அப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோட்டல் வந்து 545 லோக்சபாவில் இருக்காங்க அப்படின்னா 5 மெம்பர்ஸ் வந்து எஃபெக்டிவ், அதாவது 5 மெம்பர்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்காங்க, 5 சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னும்போது அப்போ 540 வரும். தட் இஸ் 545 - 540 வரும். அதில் 50% மோர் தென் 50%. இப்போ இதில் 50%ன்னும் போது 270 வரும் +1. அப்போ 271 மோர் தென் 50%. இதெல்லாம் பார்க்கணும், எஃபெக்டிவ் உள்ள ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ 50% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுதான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எந்தெந்த இதுக்குள்ள எஃபெக்டிவ் மெஜாரிட்டி பண்ணுவாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ரிமூவல். இதில் லோக்சபாவில் பாஸ் பண்ணக்கூடியது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறது சிம்பிள் மெஜாரிட்டி. இது மூலிமா பாஸ் பண்ணால் வைஸ் பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் அவங்களும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது அப்சல்யூட் மெஜாரிட்டியில்
மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் மோர் தென் 50%, அதாவது ஆப்சண்ட் இதெல்லாம் இல்லாமல் டோட்டலாக எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதில் 50%. இப்போது அதுக்கு ஃபார்முலா என்ன, டோட்டல் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை 2 + 1. இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 545 அப்படின்னா, இப்போ 545 அதில் 50% அப்படின்னா 272 + 1 273. அப்போ இதுதான் வந்து இதோட அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல எதுக்கெலாம் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, used for formations of government at center and state after general election. ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஎம்ஓ இல்லை ஸ்டேட்டில் இருக்க சிஎம்ஸோ வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல அப்சல்யூட் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் மொத்தம் 4 ஃப்ளேவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளேவரில் பார்த்தா அப்படின்னா மெஜாரிட்டி பை 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட். ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டுன்னும் போது 2/3 மெம்பர், சே ஃபார் எக்ஸாம்பிள் 545 மெம்பர்ஸில் 450 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்காங்க, அந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆகிருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க, அதாவது 450 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்காங்க, அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போ 450 ஓட்ஸ். இப்போது இந்த 450 ஓட்ஸில் 2/3 அப்படின்னா 2/3 × 415 போட்டால் உங்களுக்கு 300 வரும். அப்போ 300 ஓட்ஸ் வந்து இருக்கணும். இருந்தது அப்படின்னா 2/3 மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், அதாவது ஃப்ளேவர் 1 வந்து பாஸ் ஆகிடும். அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, ராஜ்யசபா வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க ஏதோ ஒன்றத்தை மாற்றணும் அப்படின்னா ராஜ்யசபாவோட பர்மிஷன் வேணும். அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் பில் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ராஜ்யசபா ஹாஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு டூ திஸ். ஸ்டேட் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு மாற்றணும் அப்படின்னா ராஜ்யசபா கிட்டே நம்ம பர்மிஷன் ஆகணும். அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி கிரியேட் ஆல் இந்தியா சர்வீஸ், அதுலேயும் வந்து ராஜ்யசபா தான் எக்ஸ்க்ளூசிவ் ரோலில் ப்ளே பண்ணும். அதேமாதிரி ஃப்ளேவர் 2 பார்த்திங்க அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 2/3 ஆஃப் மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட். இதுக்கு முன்னாடி பார்த்து 2/3 ப்ரெசன்ட் அண்ட் ஓட் ப்ளஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி, இது ரெண்டுமே இருக்கணும். இப்போது 2/3 ஆஃப் மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டுன்னும் போது 545 மெம்பர்ஸு, அதில் 2/3 மெம்பர்ஸ் அப்படின்னா 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 273 ப்ரெசன்ட் அண்ட் ஓட் 273 மெம்பர்ஸ். அவங்க தான் வந்து இதில் 2/3 மெம்பர்ஸ். அண்ட் தென் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னும் போது அப்சல்யூட் மெஜாரிட்டியில் 545 மெம்பர்ஸ் டோட்டலாக இருந்தாங்க அப்படின்னா அதில் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டுன்னு இதுதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. இது அப்போது அப்சல்யூட் மெஜாரிட்டின்னும் போது இதில் 2/3 இதில் வந்து மோர் தென் 50% இருந்திருக்கணும். அப்போ மோர் தென் 50%ன்னும் போது இதுதான் டோட்டலில். அதுக்கப்புறம் இது வந்து 2/3 மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், இது டோட்டல். இதில் 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டுன்னும் போது இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெசன்ட் அண்ட் ஓட், அதாவது வந்திருக்காங்க ஓட் பண்ணியிருக்காங்க 450 மெம்பர்ஸ், அதில் 2/3 மெம்பர்னும் போது 300, அப்போ 300 ஓட் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னும் போது தான் ஃப்ளேவர் 2 பாஸ் ஆகும். 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் போது 300 ஓட்ஸும் இருக்கணும், இல்லை 273 ஓட்ஸ், இந்த ரெண்டுமே இருக்கணும். அப்போ 300 ஓட்ஸ் இருந்தால் பாஸ் ஆகிடும்னு அர்த்தம். எதுக்கெல்லாம்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், ரிமூவல் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சிஏஜி ஆஃபீஸர், இவங்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா ஃப்ளேவர் 2. அடுத்து ஃப்ளேவர் 3 பார்த்திங்க அப்படின்னா 2/3 ஆஃப் மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட், அதுக்கப்புறம் மோர் தென் 50% ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பை சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து அவங்க வந்து ரேட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். இப்போது எப்படி அப்படின்னா 2/3 மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டுன்னும் போது இதுதான் 2/3 மெம்பர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட் இந்த கண்டிஷன் ப்ளஸ் 50% ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எம்எல்ஏஸில் ஓட் போட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் மோர் தென் 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து அதை பாஸ் பண்ணியிருக்கணும். இது 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தான் ஃப்ளேவர் 3 வந்து பாஸ் ஆகும். இது எந்தெந்த இடத்துக்குலாம்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இன்வால்வ் ஃபெடரல் கேரக்டர் அப்படின்னும்போது ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஸ் வரும். அப்போ ஸ்டேட் அண்ட் சென்டர் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக, அதாவது ஸ்டேட் ரிலேட்டடாக ஏதாவது இருந்தது அப்படின்னும்போது அந்த இடத்துல ஃப்ளேவர் 3 வந்து பாஸ் ஆகணும். அண்ட் தென் ஃப்ளேவர் 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ளேவர் 4 வந்து 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். அப்போது டோட்டல் ஸ்ட்ரென்த்து வந்து 545, இதில் 2/3 மெம்பர் அப்படின்னும்போது 363 மெம்பர்ஸ் அரவுண்ட் வருவாங்க அப்ராக்சிமேட்லி. அப்போ 363 மெம்பர்ஸும் சேர்ந்து கண்டிப்பாக ஓட் பண்ணியிருக்கணும். அப்படின்னும்போது மட்டும் தான் இந்த ஃப்ளேவர் 4 பில் பாஸ் ஆகும். இந்த இடத்துல என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் அ பிரசிடெண்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரிலேட்டடாக ஏதாவது அந்த பிரசிடெண்ட் வந்து இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் அ பிரசிடெண்ட் நடக்கும்.